அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டு மகாலட்சுமி. அழகும் ஆரோக்கியங்கிற தலைப்பில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே போல் நம்ம எல்லாருக்குமே ஃபேஸ் ஒரு கருவளைய விழுகுது, வாயை சுற்றி கருப்பு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? டல் ஆகிட்டோம், நம்ம என்னன்னு சொல்ல புதிய சத்து கிடைக்காதது, அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்காதது, மலச்சிக்கல் இருக்கிறது, இதெல்லாம் கூட காரணம்தான் வாயை சுற்றி கருப்பு, ஃபேஸ் டல்லாக இருக்கிறது இதெல்லாம். ஆனால் நமக்கு எதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறதில்ல. சரி போகட்டும். இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பு ஓட்ஸை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெள்ளரிக்காயை சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உருளைக்கிழங்கு சாறு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் தேனும் எடுத்துக்கணும். கஸ்தூரி மஞ்சள் ஒரு பிஞ்ச் எடுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரப் பண்ணி கழுத்து வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணி ஒரு வெதப்பான தண்ணியில் கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. 2 டைம் நீங்கள் போடும்போதே ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் நீங்கள் தெரிகிறத பார்க்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காய் சாரும் உங்களுக்கு உருளைக்கிழங்குனுடைய சாருமே ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டு, தேனும் ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டு. அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளீன் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு எங்கேயாவது போகும்போது ஒரு தன்னம்பிக்கை நமக்கு தானாகவே வந்துடும். ஒரு பிரைட்னஸ் கிடைக்கிறத நீங்கள் உணரலாம். இதை செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு மகாலட்சுமி. நன்றி, வணக்கம்.